கடந்த கால மனிதர்கள் இப்போ யாரும் செய்ய முடியாத வேலையை கூட அந்த காலத்துல சிறப்பா செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கு ஆதாரமா பல சிறப்பான பொருளும் பல விசித்திரமான இடங்களும் தொல்லியல் ஆய்வு மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அதை அந்த காலத்துல எப்படி செஞ்சாங்க, அதை உருவாக்குனது யாரு, இந்த மாதிரி தகவல் தான் பல சமயம் பெரிய மர்மமாவே இருக்கு. அந்த மாதிரி இப்போ உண்மையா இருக்க அதிக மர்மமும் அதிக ஆச்சரியமும் நிறைஞ்ச தொல்லியல் கண்டுபிடிப்பை தான் இப்போ பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க. டவர்ஸ் ஆஃப் தி ஹிமாலயாஸ். சீனாவோட தென்மேற்கு பகுதியில இமயமலைக்கு பக்கத்துல சில உயரமான டவர் மாதிரியான பழைய கட்டிடங்கள் சம்பந்தமே இல்லாம காணப்படுது. அந்த குறிப்பிட்ட கட்டிடங்கள் தான் டவர்ஸ் ஆஃப் தி ஹிமாலயாஸ். அதை சுத்தி வேற என்ன இருக்குன்னு பார்த்தா வெறும் காடும் சின்ன சின்னதா சில வீடு மாதிரியான கட்டிடமும் தான் இருக்கு. அங்க செஞ்ச ஆய்வுப்படி இந்த ஹிமாலயன் டவரை ஷிங் டைனாஸ்டி காலத்துல தான் கட்டி இருக்காங்க. அந்த சமயம் நிறைய மக்களும் அங்க வாழ்ந்திருப்பாங்க போல. ஆனா காலப்போக்குல அங்க இருந்த மக்கள் எல்லாரும் வேற இடங்களுக்கு போயிட்டாங்க. இப்போ நிறைய உள்ளூர் சுற்றுலா பயணிகள் தான் இந்த உயரமான கட்டுமானத்தை பார்க்க வர்றாங்களாம். ஆனா இப்போதைய நிலைமையில அந்த டவர்ஸ் ஆஃப் தி ஹிமாலயன்ஸை கட்டுனது யாரு, அதோட சரியான பயன்பாடு என்ன, இப்படிப்பட்ட எந்த தகவலும் தெரியல. சொல்ல போனா அதை தெரிஞ்சுக்க 2000ஆம் ஆண்டுல இருந்து இப்போ வரைக்கும் பல ஆய்வாளர்கள் அங்க பலவிதமா ஆய்வு செஞ்சுட்டாங்க. ஆனா அதால எந்த பயனும் இல்ல. கோசக் சர்க்கிள். சில சமயம் பழைய கால விஷயம் இப்போ உள்ள ஆய்வாளர்களை தலைய பிச்சுக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் ஜெர்மனியில கோசக் அப்படிங்கிற இடத்துல இருக்க கோசக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லப்படுற பழைய அமைப்பு. இதுல நிறைய மரக்கட்டைகள் வட்ட வடிவத்துல மண்ணில் பாதி புதஞ்சி வேலி மாதிரி நின்றுகிட்டு இருக்கு. அங்க ஆய்வு செஞ்ச ஆய்வாளர்கள் அந்த மரக்கட்டைகள் ஏறத்தாழ 7000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்தே அங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ காலத்தை மற்ற கட்டுமானம் தாங்கிறதே பெரிய விஷயம். ஆனா கோசக் சர்க்கிள்ல எல்லாமே வெறும் மரக்கட்டை தான். அது இவ்வளோ காலமா பாதிப்படையாம இருக்குது சாதாரண விஷயம் இல்லை. இதை நினைச்சுதான் ஆய்வாளர்கள் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில கணிப்புப்படி இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, அதை அங்க வச்ச மக்கள் மரக்கட்டைகள் காலமாற்றத்தால பாதிக்கப்படாம இருக்க ஆரம்பத்திலேயே அதுல என்னமோ பண்ணியிருக்காங்க. ஆய்வாளர்கள் இந்த கோசக் சர்க்கிளை முதல்ல கண்டுபிடிக்கும் போது அங்க சில மனித எலும்பு கூடு இருந்தது. அப்படின்னா அது கடந்த காலத்துல ஏதாவது பலி நடந்த இடமாவோ இல்ல யாரையாவது அடக்கம் செஞ்ச இடமாவோ இருக்கலாம். கோசக் சர்க்கிள்ல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அதுல இருக்க சில இடைவெளி ஒவ்வொரு பருவ காலத்திலையும் சூரியனோட நகர்வுக்கு ஒத்து போற மாதிரி இருக்கான். அதனால இது நாள்காட்டியா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கேட்ஸ் இன் தி டெசர்ட். சவுதி அரேபியா பாலைவனத்துல 400க்கும் அதிகமான கல்லால கட்டின பழைய கட்டுமானங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை தான் பொதுவா கேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கட்டுமானத்தை எல்லாம் மேல இருந்து பார்க்கும்போது ஒரு விதமான கேட் மாதிரியே தெரியுது. அதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழசாம். அதுல சில அமைப்புகள் மண்ணுக்கு கீழே இருக்க எரிமலைக்கு பக்கத்துல அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அதோட உண்மையான பயன்பாடு சரியா தெரியல. இந்த கேட்ஸ் கட்டுமானங்கள் அங்கிருந்தது ஆரம்பத்துல யாருக்கும் தெரியாது. உள்ளூர் மக்களுக்கு கூட தெரியாதான். செயற்கைக்கோள் மூலமா பாலைவன பகுதியை கண்காணிக்கும் போதுதான் அங்க இந்த கட்டிடங்கள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. அப்புறமா அங்க ஆய்வாளர்கள் ஆய்வு செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்போ அங்க இருக்க பல கேட்ல ரொம்ப சின்னது 43 அடி அளவுலையும் ரொம்ப நீளமானது 1699 அடி அளவுலையும் இருக்கான். இந்த அளவுக்கு பெரிய அமைப்பை கல்லை வச்சு ஏற்படுத்துறது ரொம்ப கஷ்டமான வேலை. அப்படின்னா அதையெல்லாம் அந்த கால மக்கள் காரணம் இல்லாம செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த காரணம் தான் தெரியல. டீர் ஸ்டோன்ஸ். டீர் ஸ்டோன்ஸ் சைபீரியா மங்கோலியா மாதிரியான இடத்துல பெருசா ஆள் நடமாட்டம் இல்லாத புல்வெளி பகுதிகளில் இருக்க சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான பெரிய பெரிய பழங்கால கற்கள். ஆனா அதெல்லாம் வெறும் கல் இல்ல. அதுல சில வடிவங்களை செதுக்கி அந்த கால மக்கள் பல இடத்துல வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பெரிய பெரிய கற்களை ஆய்வாளர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சு பதிவு செஞ்சிருக்காங்க. அது எல்லாத்துலயும் பல வடிவங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அதுல பறக்கிற ரெயின்டீரோட வடிவம் இருக்கான். இதனாலதான் அதுக்கு டீர் ஸ்டோன் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு. இந்த ஒவ்வொரு டீர் ஸ்டோனும் குறைஞ்சது 3 அடியிலிருந்து அதிகபட்சமா 15 அடி வரைக்கும் இருக்கு. அதுவும் அது எல்லாம் செங்குத்தாதான் நிக்குது. பெரும்பாலும் அது சின்ன சின்ன கூட்டமா வேற வேற இடத்துல இருக்கு. இதுவரைக்கும் ஆய்வாளர்கள் இந்த மாதிரி சுமார் 1200 கற்களை மங்கோலியா, சைபீரியா, அப்புறம் இன்னும் சில மத்திய ஆசிய பகுதிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கதால அதை ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த நாடோடி மக்கள் தான் உருவாக்கி இருக்கணும்னு நிபுணர்கள் சொல்றாங்க.
மத்தபடி அந்த மக்களை பத்தியும் அந்த கற்களை பத்தியும் வேற எதுவும் தெரியல. மேமுத் போன் ஸ்ட்ரக்சர். சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் வாழ்ந்த பெரிய விலங்கான மேமுத்தோட ஒரு எலும்பை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம். ஆனா ரஷ்யாவில் வெறும் மேமுத்தோட எலும்பை மட்டுமே வச்சு கட்டின சுமார் 25,000 ஆண்டுகள் பழமையான ஒரு கட்டுமானத்தை ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசியா ஐசேஜ் நடக்கும்போது குளிர்ல இருந்து தப்பிக்க அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் தான் இந்த மாதிரி மேமுத்தோட எலும்பை வச்சு பெரிய கட்டிடத்தை கட்டி பயன்படுத்தினதா சில நிபுணர்கள் சொல்றாங்க. ஆனா என்ன இதுதான் நடந்ததான்னு உறுதியா சொல்ல முடியாது. 2014ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எலும்புக்கூடு கட்டிடத்துல இதுவரைக்கும் செஞ்ச ஆய்வுப்படி அங்க குறைஞ்சது 60 மேமுத்தோட எலும்புகள் இருக்கான். இத்தனை மேமுத்தை அந்த கால மக்கள் வேட்டையாடியோ இல்ல இறந்து போன மேமுத்தோட எலும்பை சேகரிச்சோ இந்த கட்டுமானத்தை கட்டியிருக்காங்க. இந்த வகையில இதுதான் ரொம்ப பழமையான ரொம்ப பெரிய கண்டுபிடிப்பா சொல்லப்படுது. இந்த வீடு மாதிரியே இன்னும் சிலது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது இந்த அளவுக்கு பெருசு இல்ல. அதனால இது ஒரு பெரிய குடும்பம் இல்ல ஒரு பெரிய கூட்டமா வாழ்ந்த பழங்குடியின மக்களோட வீடா தான் இருக்கணும் அப்படின்னு நிபுணர்கள் ஒரு யூகமா சொல்றாங்க. பூமா புன்கு. பூமா புன்கு பொலிவியாவில் இருக்க ரொம்ப பழமையான மண்ணில் புதஞ்சி அப்புறமா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பெரிய கோவில். டிவனாக்கு அப்படிங்கிற தொல்லியல் தலத்தோட ஒரு பகுதியா இருக்க இந்த பூமா புன்கு கோவிலோட எந்த விஷயமும் அதை கண்டுபிடிச்ச ஆரம்ப காலத்துல யாருக்கும் தெரியல. அதை கட்டுனது யாரு, எதுக்காக கட்டுனாங்க, எப்போ கட்டுனாங்க, இப்படி பல கேள்வி பதில் இல்லாம தான் இருந்தது. ஆனா நல்ல வேளையா இப்போ கொஞ்ச காலம் முன்னாடி கார்பன் டேட்டிங் மூலமா அந்த கோவில் கட்டப்பட்ட காலம் ஏறத்தாழ 6ஆம் நூற்றாண்டா இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் டிவனாக்கு அப்படிங்கிற மக்கள் தான் வாழ்ந்திருக்காங்க. அப்படின்னா அதை அவங்க கட்டியிருக்க தான் வாய்ப்பு அதிகம். ஆனால் பிரச்சனை என்னன்னா அந்த டிவனாக்கு மக்களை பற்றியும் இப்போ நமக்கு பெருசாக எதுவும் தெரியாது. இதில் ஆய்வாளர்களை இன்னும் ஆச்சரியப்படுத்தின விஷயம் அந்த கோவிலை கட்ட பயன்படுத்தின பெரிய பெரிய கற்கள். அது ஒவ்வொன்றும் பல டன் எடை இருக்கும். அதை நகர்த்துறதும் கஷ்டம், அதை வெட்டி வேலை செய்யறதும் கஷ்டம். ஆனால் அந்த வேலையை தான் கடந்த கால மக்கள் செஞ்சிருக்காங்க. அதுவும் அந்த கற்களை இணைக்க எந்த கலவையும் பயன்படுத்தப்படலை. அதுக்கு பதிலாக ஒவ்வொரு கல்லும் வித்தியாசமான ரொம்ப சிக்கலான முறையில் ஒன்று இன்னொன்னோட இன்டர்லாக் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. டெரின் குயூ. ஒரு வீட்டை புதுப்பிக்கும் போது அங்கே பெரிய புதையல் கிடைச்சா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கண்டுபிடிப்பு தான் டெரின் குயூ. துருக்கியோட டெரின் குயூ அப்படிங்கிற இடத்துல சில பழைய வீட்டை இடிக்கும் போது அங்க ஒரு சுரங்கப்பாதை மாதிரி ஏதோ இருந்திருக்கு. அது வழியா உள்ள நடந்து போனா அங்க பல அறைகளோட ஒரு பெரிய சுரங்க அமைப்பு இருந்துதான். அது கிட்டத்தட்ட 85 மீட்டர் ஆழத்துல ஒரு பெரிய நகரம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்லா பெருசா இருந்திருக்கு. அங்க இதுவரைக்கும் செஞ்ச ஆய்வுல தெரிய வந்தது என்னன்னா 7 இல்ல 8ஆம் நூற்றாண்டு சமயம் தான் அந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டி உருவாகியிருக்கு. அந்த இடத்தோட அளவை வச்சு பார்க்கும்போது அங்க சுமார் 20,000 மக்கள் வாழ்ந்தாங்களாம். ஆனா காலப்போக்கில் அங்க அப்படி ஒரு விஷயம் இருந்ததே யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருக்கு. அதனால அங்க வாழ்ந்தது யாரு, எதுக்கு அவங்க இப்படி மண்ணுக்கு கீழே வாழணும், இப்படி பல கேள்விக்கு இன்னுமே பதில் கிடைக்கல. கட்ஸ்கி பில்லர். பொதுவா ஒரு கோவில் சர்ச் அப்படின்னா அது இப்படிதான் இருக்கும்னு நம்ம மனசுல ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அதுல கொஞ்சமும் பொருந்தாத ரொம்ப ரொம்ப வினோதமான வித்தியாசமான இடத்துல இருக்க சர்ச் தான் கட்ஸ்கி பில்லர் அப்படிங்கிற செங்குத்தான பாறைக்கு மேல இருக்க சர்ச். இந்த கட்ஸ்கி பில்லர் ஜார்ஜியா நாட்டுல கட்ஸ்கி அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு. இது 130 அடி உயரத்துல செங்குத்தா இருக்க ஒரு மலை. இது மேல ஏறி உச்சிக்கு போறதுங்கிறது சாதாரணமா இப்போ யாராலையும் முடியாத வேலை. அதனாலதான் இப்போ அங்க ஏணி அமைப்பை பொருத்தி இருக்காங்க. அதை தவிர வேற வழியில அந்த கட்ஸ்கி பில்லர் மேலையும் ஏற முடியாது, அங்க உள்ள சர்ச்சுக்கும் போக முடியாது. ஆனா கடந்த கால மக்கள் பெருசா எந்த கருவியும் இல்லாமையே கட்ஸ்கி பில்லருக்கு மேல ஏறி ரொம்ப காலம் முன்னாடியே அந்த சர்ச்சை கட்டி இருக்காங்க. அதனாலதான் இப்போ நிறைய பேர் அந்த சர்ச்சை வெறும் மனிதர்கள் கட்டல, இதுல வேற ஏதோ ஒரு சக்தியோட ஈடுபாடு இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன சக்தியா இருக்குன்னு உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. மெடிசன் வீல். கடந்த கால மக்கள் வானம், விண்வெளி இதை பத்திலாம் ரொம்ப காலம் முன்னாடியே ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுக்கான ஒரு தடயம் தான் அமெரிக்காவில் மெடிசன் மவுண்டனுக்கு மேல இருக்க மெடிசன் வீல் அப்படிங்கிற இந்த சக்கர அமைப்பு. இது நிறைய கற்களை சக்கர மாதிரி அடுக்கி உருவாக்கின ஒரு அமைப்பு. இதை வட அமெரிக்காவில் வாழ்ந்த அந்த பகுதியோட பழங்குடியின மக்கள் தான் உருவாக்குனாங்களாம். சுமார் 10,000 அடி உயரத்துல இருக்க அந்த மெடிசன் வீலை சுத்தி ஆண்டோட பெரும்பாலான காலம் பனி பொழியுங்கிறதால அது பெரும்பாலும் வெளியே தெரியாதான், வெயில் காலத்துல மட்டும்தான் தெரியுமா.
அந்த சக்கர வடிவம் 80 அடி விட்டத்தோட 28 ஆரக்கால் உள்ளதா இருக்கு. இந்த சக்கரத்தோட நடுப்பகுதியில ஒண்ணு வெளிப்பக்கம் 6 அப்படின்னு இன்னும் சில வட்ட வடிவ கல்குவியலும் காணப்படுது. இந்த விஷயங்கள் வானத்துல நடக்கிற மாற்றத்தை கணிக்க தான் பயன்படுறதா நிபுணர்கள் சொல்றாங்க. இதே மாதிரி சக்கரம் இன்னும் சில இடங்கள்லயும் இருக்கான். நைலோமீட்டர். பழங்கால எகிப்து மக்கள் நிறைய விஷயத்துல அப்போவே ரொம்ப முன்னேறி இருந்தாங்க. அதுக்கு உதாரணமா இருக்க பல விஷயத்துல ஒண்ணுதான் நைலோமீட்டர். அந்த மக்கள் கிட்ட இன்னொரு சிறப்பான விஷயம், அவங்க நிறைய விஷயத்த வரலாறா பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த வரலாறு படி பழங்கால எகிப்து மக்களோட வாழ்க்கையில நைலாறு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. அதனாலதான் அவங்க நைலாத்தை கண்காணிக்க ஒரு கருவி செஞ்சிருக்காங்க. அதுதான் இப்போ நைலோமீட்டர் அப்படிங்கிற பேர்ல அறியப்படுது. இந்த நைலோமீட்டர் ஒரு கல் கட்டிடமா இருக்கும். அதுக்குள்ள நைலாத்தோட தண்ணி வர்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அந்த ஆத்தோட தண்ணி எந்த அளவுக்கு சுத்தமா தெளிவா இருக்கு, தண்ணியோட மட்டம் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை சுலபமா தெரிஞ்சுக்க முடியுமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பிரீஃப்கேஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.